அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் Chandru சிவில் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்மளோட பிசிக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, இப்போ மார்க்கெட்டில் என்ன பட்ஜெட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ செப்டம்பர் 2022 நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ இந்த செப்டம்பரில் என்ன ரேஞ்சஸில் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே இந்த காம்பனன்ட்ஸ்லாம் அடங்காதான்றது தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். இதை தவிர வேறு ஏதாவது காம்பனன்ட்ஸ் வேணால் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ரெண்டரிங் பிசி வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ரெண்டரிங் மட்டும் இல்லாமல் கேமிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. சரி, இப்போ இது என்னென்ன காம்பனன்ட்ஸ்ன்றது தெளிவாக பார்க்க போகிறோம். அதோட ப்ரைஸஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எப்பயுமே வந்து நம்ம ப்ராசஸர் பார்ப்போம். ஸோ AMD Ryzen 5 5600X அதோட ரேஞ்ச் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 14,800 உங்களுக்கு வந்து 16,000. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 20 21 வரைக்கும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து வாங்கினீங்கன்னா 21 வரைக்கும் இருக்குது. அப்போ அந்த ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்சஸ் வந்துருக்கும். ஸோ ஆவரேஜாக சொல்ல போனால் 15,000 உங்களுக்கு வந்து 21,000 வரைக்கும் அந்த ரேஞ்சஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு கண்டினியூஸாக வந்து பிசி பில்ட் பண்ணுறவங்ககிட்ட வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல லோயஸ்ட் ப்ரைஸில் வந்து வாங்க முடியும். 15,000 வாங்க முடியும். ஸோ நம்ம வந்து 15,000 பை பண்ணியிருக்கோம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகாபைட் B550M DS3 AC, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத் வைஃபை அண்ட் ஆல்சோ ப்ளூடூத் வந்து சப்போர்ட் வரும். ஸோ அதனால் இதோட அமௌண்ட்டிங் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,000 உங்களுக்கு வந்து 11,000 ரேஞ்சஸில் வந்து வரும். ஸோ ரொம்ப வந்து வித்தியாசம்லாம் வேண்டாம். இது வந்து நீங்கள் மார்க்கெட்டில் நல்ல ஒரு பிசி பில்ட் பண்ணி கொடுக்குறவங்கள்ட்ட 9,000 வாங்க முடியும், ஓகேங்களா. ஸோ 9,000 உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஜிகாபைட் வந்து கிடைக்கும், ஓகேங்களா. B50M மதர் போர்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கோர்ஷியர். ஸோ கோர்ஷியரோட வந்து 16GB RAM, ஓகேங்களா. 2 16GB RAM 32GB RAM யூஸ் பண்ண போகிறோம். DDR4 3200 MHz உள்ள ஸ்பீடு உள்ள ஒரு மெமரி ஸ்டிக், ஓகேங்களா. ஸோ இந்த மெமரி ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ரேம் மெமரி ஸ்டிக் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ரேஞ்சஸில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 ஓகேங்களா 9,000 தான் நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்சஸ் வந்து வரும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு Asus Dual RTX 3050 O8Gன்ற மாடல், ஓகேங்களா. ஸோ இந்த GPU கிராஃபிக்ஸ் கார்டு வந்து எவ்வளோ ரேஞ்சஸில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 ஓகேங்களா. ஸோ 25,000 28,000 உங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும், ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் மாடல், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாம்சங்கோட SSD 980 NVMe M.2, ஓகேங்களா. ஸோ NVMe M.2 வந்து நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4,000 ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா. ஸோ 4,000 உங்களுக்கு 4,500 நம்மளோட நல்ல ஒரு SSD வந்து வாங்கணும்னா சாம்சங்கில் வாங்கிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதோட கம்மியான ஒரு ப்ரைஸஸில் இருக்குது. ஒரு நல்ல ஸ்பீடு போல் நம்மளுக்கு வந்து SSD வேணும்னா நம்மளுக்கு சாம்சங்கில் SSD 980 வந்து யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும், அதில் M.2க்கு, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண Asus இது கூலர் மாஸ்டர், ஓகேங்களா. ஸோ கூலர் மாஸ்டர்னு சொல்ல போனால் வந்து நம்ம யூஸ் பண்ணது வந்து கூலர் மாஸ்டர் 80 பிரான்ஸ் சர்டிஃபைடு உள்ள MW550, ஓகேங்களா. ஸோ இந்த கூலர் மாஸ்டர் வந்து ப்ரைஸ் வந்து எவ்வளோ ரேஞ்சஸ் வரும்னா 3,500 உங்களுக்கு வந்து 4,000 வந்து ரேஞ்சஸ் வந்து வரும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா WD Blue 2TB நம்ம வந்து 7,200 RPMல எக்ஸ்ட்ரா வந்து ஹார்ட் டிரைவ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ஹார்ட் டிஸ்க் டிரைவ். ஸோ அந்த HDD வந்து பார்த்திங்கன்னா அதோட ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு SSD ரேஞ்சுக்கு வந்து வரும், ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3,900 உங்களுக்கு வந்து 4,500 வரும், ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே டோட்டல் காம்பனன்ட்ஸ் பார்த்தாச்சு. சரி, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபினட், இந்த TUF கேபினெட் இருக்குது. அந்த கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு Asus கேபினெட்டாக நல்ல ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியாக வந்து இருக்கும். ஸோ அதனால் இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4,800 ஓகேங்களா 5,300 வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சஸ் வந்து வரும். ஸோ நம்ம பை பண்ணது வந்து 4,800 வந்து பை பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இப்போ அகைன் வந்து ப்ரைஸிங் கம்மியாக இருக்கலாம், இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா காம்பனன்ட்ஸ்க்கான ப்ரைஸிங் ரேஞ்சஸ் வந்து சொல்லியாச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பட்ஜெட்டில் எவ்வளோ வந்துச்சு, ஓகேங்களா. வித்தவுட் டேக்ஸஸ் வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 73,000 சம்திங் வந்தது, ஓகேங்களா. ஸோ வித் டேக்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாமே சேர்த்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 85,000 வந்தது, ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கம்ப்ளீட்டாக கொரியர் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில அப்டேட்டர்ஸ்லாம் வந்து நான் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து லைசன்ஸோட வாங்கினால 90,000 எனக்கு வந்து ரவுண்டப்பாக வந்து ஆச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் பிசி 90,000 ரவுண்டப்பாக வந்து ஆச்சு. ஸோ இது இல்லாமல் வந்து நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண இந்த பர்டிகுலர் கீபோர்ட், மானிட்டர் அண்ட் மவுஸ், ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,000 ரேஞ்சஸ் 6,000 ஒரு 8,000 வச்சுக்குவோம், ஓகேங்களா. ஸோ ஒரு 98,000, ஓகேங்களா. கம்ப்ளீட்டாக சொல்ல போனால் ஒரு 1 lakhக்கான ஒரு பெஸ்ட்டு பிசி ஃபார் த லைவ் ரெண்டரிங் அண்ட் ஆல்சோ வந்து ஆஃப்லைன் ரெண்டரிங், ஓகேங்களா. சாஃப்ட்வேர்ஸ் மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, கேமிங் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அனைத்துக்குமே வந்து ஒரு பெஸ்ட்டு பிசி வந்து இந்த பர்டிகுலர் பிசி பில்ட்டை வந்து இருக்கும், ஓகேங்களா. ஸோ
இந்த பிசி நாட் ஓன்லி ஃபார் த வந்து ரெண்டரிங் பிசி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இந்த பர்டிகுலர் பிசி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கேமிங்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ எல்லா பர்பஸ்க்கும் சேர்ந்து தான் வந்து இந்த பர்டிகுலர் பிசி வந்து இந்த பட்ஜெட்குள்ளே வந்து நம்ம வந்து ப்ரிஃபராக வந்து அந்த காம்போனன்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் பட்ஜெட்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் காம்போனன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதையும் வந்து நீங்கள் வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து கொடுக்கும், ஓகேங்களா. ஸோ நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறத விட ஒரு 32 GB ரேம் வித் ஜிபியோடு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு பெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒர்க் பண்ணும்போது அதோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ்ட்டோட ரொம்ப பெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தயங்கவே வேண்டாம். இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து இதே போல் வந்து பிசி கண்டிப்பாக வந்து பில்ட் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் பட்ஜெட்குள்ளே, ஓகேங்களா. ஸோ அண்டர் 1 lakhல நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் பிசி கொண்டு வரலாம், இந்த பர்டிகுலர் பிசி வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இது தவிர நீங்கள் வந்து என்ன மாற்றலாம்னா ஜிபி வேணால் நீங்கள் காஸ்ட் போட்டு 3060 Ti வேணால் வாங்கிக்கலாம். இது உங்களோட ப்ரிஃபரன்சஸ் தான், ஓகேங்களா. ஆனால் வந்து 1 lakhக்குள்ளே வராது, கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. CPU 1 lakh ரேஞ்சஸ் வந்து வந்துடும். ஸோ இதே போல் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம இந்த இனி வர வீடியோஸில் வந்து பார்ப்போம் ஃபார் பிசி, ஓகேங்களா. ஸோ சிவில் இன்ஜினியர் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேருக்கு தகுந்த பிசி என்னென்னவா இருக்கும், அது என்ன பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும், அதனால் என்ன யூஸ் அப்படின்றதுல எல்லாமே வந்து இனி வர வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வந்து தெரியும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ப்ளூ பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்க்கு வந்து யூஸ் ஆகும். அதனால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவேர்னஸ் வந்து இருப்பாங்க, ஓகேங்களா. சாஃப்ட்வேர்ஸ் கூட இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ நன்றி நண்பர்கள், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.